Daily. Taste the Daily. அளவு கலந்த ஒரு நம்பிக்கை தோனி மேல அப்படிங்கிறதுக்கான காரணம் அவர் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? கிரிக்கெட்ல தான் நாட்டுக்காக சொல்ல, அது ஒரு நேஷனல் டியூட்டி தானே. T20 வேர்ல்ட் கப், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்ட் கப் மூணுமே எடுத்து கொடுத்திருக்காரு. திரும்ப பக்கம் வச்சிருக்காரு. சாம்பியன்ஷிப் வந்து அவர் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. தோனி போனதுக்கு அப்புறம் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே வந்துச்சு. ஆனா அவர் எடுத்தார்ல? இல்ல, அவர் எடுக்கலையா? உங்களை ட்ரோல் பண்றதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? மீம் கிரியேட்டர்ஸும் சொல்லலாம் நம்ம மாதிரி. இது ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்றதே தப்பு. இல்ல புரியல, என்ன சொல்றீங்க? என்னோட வீடியோ டாப் லெஃப்ட்ல வச்சுட்டு இந்த பையன் பேசுறத காமிச்சிட்டு இவனை பார்த்து கத்துக்கோடா, தற்குறி மாதிரி பேசாதடா மைக்ல வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கரெக்ட். நீங்க என்ன ரிவ்யூ கொடுத்தீங்க? நான் ரிவ்யூ கொடுத்தது வந்து ஒரு வைபோட அந்த ஒரு கோலியையும் தோனியையும் கம்பேர் பண்ணீங்க. கம்பேர் ஆர்சிபியும் இது கம்பேர் பண்ணி நான் பேசிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலி ஜாலியா இருந்துச்சு. அது எல்லா சிஎஸ்கே ஃபேனுக்கும் ஜாலியா தான் இருக்கும். அப்போ உங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சா? உங்களையும் அந்த பையனை ஆக்சுவலி அது கம்பேர் பண்றதே கரெக்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப நீங்க பண்ணது கரெக்ட்டா? ஏங்க இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் எப்படி? ருத்ராஜ் வந்து 98ல அவுட் ஆகுறாரு. அந்த இடத்துல நீங்க சியர் பண்ணி கொண்டாடுறீங்க. ஏன்னா அடுத்ததா தோனி உள்ள வர போறாருன்னு சொல்லிட்டு. சிஎஸ்கேல இருக்க ஒரு பிளேயர் 98ல அவுட் ஆகுறாருன்ற ஒரு வருத்தம் இல்ல உங்களுக்கு. தோனி ஒரு பிளேயர்னா, ருத்ராஜ் ஒரு பிளேயர் தான், விராட் கோலி ஒரு பிளேயர் தான், புதுசா வந்திருக்க சசாந்த் சிங் முதற்கொண்டு ஒரு பிளேயர் தான். நீங்க தோனிக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை தான் எல்லாருக்குமே கொடுக்கணும். நான் ஐபிஎல் இது அவரோட லாஸ்ட், கரெக்டா? இதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியாது. இல்ல ப்ரோ, அவர் மாதிரி ஆக்சுவலா விராட் கோலி மாதிரி இன்னொரு ஆள் யாராவது சொல்லுங்க, ஒரு பேரு. நடக்காது. அதுவும் நடக்காது. வர ஆப்போசிட் ரோஹித் சர்மா அடுத்த 264க்கு நிகரா ஒருத்தர் அடிச்சிருக்காருன்னா ஒரு ஆள் பேர் சொல்லுங்க. இல்ல, யாரும் அடிக்கல. பும்ரா மாதிரியான பவுலிங் ஸ்டைல்ல ஒரு ஆள் இல்ல, யாருமே இல்ல. புவனேஸ்வர் மாதிரி ஸ்விங் போற ஒரு ஆள் சொல்லுங்க. இல்ல. சோ நம்ம தோனிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை எல்லாரும் கொடுக்கணும் தான். 2 மாசம் ஐபிஎல் அது முடிஞ்சிடும், அவ்வளவுதான். 2 மாசம் ஐபிஎல் முடிஞ்சிருமா? அந்த 2 மாசம் ஐபிஎலுக்கு நீங்க ஏன் இவ்வளவு ஹேட்டர்ஸ் சம்பாதிக்கணும்னு நான் கேட்கிறேன். நான் ஹேட்டர்ஸ் நானா சம்பாதிச்சேன்? நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையில உடனே இவனுக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் சரியா? அதேதான். ஒரு வார்த்தை தோனியை பத்தி சொன்னா அவனுக்கு கோவம் வருமா? கோவம் வராது. அப்ப அவங்களுக்கு வரல தப்பு இல்ல. அதுக்கு இஷ்டத்துக்கு கழுவி ஊத்துறீங்க. இஷ்டத்துக்கு ஏதோ நீங்க ஃபுல் டைம் 100% நீங்க கரெக்ட் மாதிரி நீங்க அப்படியே கழுவி ஊத்துறீங்க. ஏதோ நான் மட்டும் தான் தப்பு பண்ணாத மாதிரி. 38,000 பேர்ல நான் ஒருத்தன் தான் தோனிக்கு சப்போர்ட் பண்ணேன். ஓகே, எத்தனை ஐபிஎல் மேட்ச் நீங்க போய் நேர்ல பாத்துட்டீங்க? நேர்ல 2023ல இருந்து ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன். 2023ல இருந்து சிஎஸ்கே மேட்சஸ் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கீங்க லைவ்ல? அதான் சேப்பாக்குள்ள போய் சிஎஸ்கே மேட்ச் ஃபுல்லா. டிக்கெட்ஸ்ல எப்படி எடுப்பீங்க? இந்த வருஷம் நடந்து பிளாக்ல வாங்குனேன். பிளாக்ல வாங்க. எவ்வளவு டிக்கெட் இருக்கு? ஸ்டார்டிங்ல அவங்க 15-16 சொன்னாங்க. இது வரைக்கும் ஐபிஎல் பாக்குறதுக்கு கூட எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க ப்ரோ? இல்ல, இது சத்தியமா ஒரு ஆர்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வைரல் கிட்னு சொல்லலாம்ல. கிட்டு தான் இன்னும் மேஜர் ஆகல. ஸோ வைரல் கிட், அதாவது சிஎஸ்கே மேட்ச், அதாவது சென்னையில் நடக்க போதனாலே இந்த பையன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு காண்டியே நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. முக்கியமா இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் பயங்கரமா வெயிட் பண்ணுவாங்க. இவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன பேச போறான், இன்னைக்கு யாரை பத்தி பேச போறான், எந்த பிளேயரை பத்தி பேச போறான் அப்படின்றக்காண்டியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட தான் நம்ம வந்து பேச போறோம். வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? என் பேர் வந்து ஆதர்ஷ். நான் 12th பெசனகல்ல இருந்து வரேன். அவ்வளவுதான். நம்மளுக்கு சிம்பிள் தான். இந்த ஐபிஎல் அப்படின்றது அப்படின்னா என்ன? இந்தியன் பிரீமியர் லீக். இந்தியன் பிரீமியர் லீக், அவ்வளவுதான். அது வரைக்கும் தெரிஞ்சா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு வருஷம் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 2014-15 2014-15ல இருந்தே. அப்போல இருந்து சிஎஸ்கே ஃபேனா? ஆமா. எதனால சிஎஸ்கே ஃபேன்? எதனால சிஎஸ்கே ஃபேன் கேட்டீங்கன்னா, லைக் அவர் ஒருத்தர் நம்பர் 7 தோனி, அதனாலதான். வேற யாருனாலும் இல்ல, தோனிக்காக மட்டும்தான் சிஎஸ்கே ஃபேன். சோ இன் கேஸ் தோனி இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருனால ஒரு சிஎஸ்கே விட்டு போவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல. அவர் இருப்பாரு மேனேஜ்மெண்ட்ல, அது போதும். அதனால அப்படியே சிஎஸ்கே அவர் இருந்தாலே சிஎஸ்கே டீம் கரெக்டா வந்துரும், அவ்வளவுதான். அந்த ஒரு நம்பிக்கை தான். என்ன அது, எந்த ஒரு நம்பிக்கை தோனி மேல வந்து இவ்வளோ ஒரு அளவு கலந்த ஒரு நம்பிக்கை தோனி மேல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் எப்படின்னா, அவர் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காருன்னு 2007 வேர்ல்ட் கப் 2011 கிரிக்கெட்ல தான் நாட்டுக்காக சொல்ல, அது ஒரு நேஷனல் டியூட்டி தானே. கிரிக்கெட் கப் அடிக்கிறதும், டெஸ்ட் சாம்பியன்ஷிப், T20 வேர்ல்ட் கப், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்ட் கப் மூணுமே எடுத்து கொடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு நல்ல கேப்டன், இந்தியன் கிரிக்கெட் திரும்ப பக்கம் வச்சிருக்காரு. சாம்பியன்ஷிப் வந்து அவர் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. தோனி போனதுக்கு அப்புறம் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே வந்துச்சு. ஆனா அவர் எடுத்தார்ல? இல்ல, அவர் எடுக்கலையா? வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ வந்தது. அது 2 தான் நடந்திருக்கு. ஒரு தடவை வந்து நியூசிலாந்து வின் பண்ணாங்க, ஒரு தடவை வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. அடுத்தது இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. சோ ஒரு தடவை வந்து கெய்ன் வில்லியம்சன் வாங்கி கொடுத்தாரு, ஒரு தடவை பேட் கமின்ஸ் வாங்கி கொடுத்தாரு.
தோனி வந்து ஐசிசி T20 வேர்ல்ட் கப் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் ODI வேர்ல்ட் கப் வாங்கியிருக்காரு, அது போக டிராஃபிஸ் நிறைய வாங்கியிருக்காரு. தோனியோட இது வந்து பங்களிப்பு வந்து அதிகம், இந்தியாக்காக தோனியோட பங்களிப்பு அதிகம். இப்ப என்ன ஒரு கேள்வி, ஏன் இப்ப வந்து உங்க எல்லாத்தையும் ட்ரோல் பண்றாங்க? நீங்க பேசுறீங்க, எல்லா இடத்துலயும் பேசுறீங்க, உங்களை ட்ரோல் பண்றதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுது? என்னோட காரணம் என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா என்னோட பர்சனல் அக்கௌண்ட்லயே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ போட்டுன்னு வச்சுக்கோங்க, அது கீழே நீங்க நார்மலா எவ்வளவு கமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஒரு 300-400 ஃபாலோவர்ஸ் எவ்வளவு? எனக்கு 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்பனா ஒரு 3000ல ஒரு 300 கமெண்ட்ஸ் சொல்லலாம். 300 எனக்கு எவ்வளவு தெரியுமா? 4000 கமெண்ட்ஸ் வரும். லைக் எவ்வளவு வருது? லைக்ஸ் எல்லாம் 1000 வரும் எனக்கு தெரிஞ்சு. லைக் 1000 தான் வருது, ஆனா கமெண்ட்ஸ் 4000. கமெண்ட்ஸ் 4000 கிட்ட போச்சு. இப்போதைக்கு 4000 கிட்ட போயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஃபாலோவர் ஏற ஒரு 10 கமெண்ட் வந்துடும். அந்த 10 கமெண்ட்டுமே ஃபுல்லாவே நெகட்டிவ் தான். அந்த மாதிரியான கிரீன் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல. அப்படியா? அதை நான் இப்போ எப்படின்னு அந்த கேல இருக்க கெட்ட வார்த்தை, பீல இருக்க அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அந்த கெட்ட வார்த்தை சொல்றது யூஸ் இல்லை. ஸோ அவ்வளோ கெட்ட வார்த்தை வரும், எவனோ சொல்லுவான். அப்புறம் நான் போன இன்டர்வியூல வந்து இந்த இன்ஸ்டா ஐடின்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். ஸோ அப்போ சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னடா இன்ஸ்டா ஐடி கொடுத்து பயப்படுறியா, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு நிறைய பேர் அதுக்கும் கமெண்ட் இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்றாங்களா? மெசேஜ் பண்றாங்க தான், அதான் அந்த ரிக்வஸ்ட் இருக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஸோ மிச்சபடி வந்துட்டு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க, நல்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க. பட் மிச்சவனுங்க மோஸ்ட் அந்த நெகட்டிவ் தான். அண்ட் அந்த வழியாவும் மீம் கிரியேட்டர்ஸும் சொல்லலாம் நம்ம இது அவங்க போட்டிருக்க ஒரு வீடியோஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்றதே தப்பு. இல்ல புரியல, என்ன சொல்றீங்க? இப்போ அந்த சின்ன இன்னொருத்தரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. கரெக்ட். நீங்க என்ன ரிவ்யூ கொடுத்தீங்க? நான் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்த விதம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க ரிவ்யூ எப்படி கொடுத்திருக்கீங்க? நான் ரிவ்யூ கொடுத்தது வந்து ஒரு வைபோட அந்த ஒரு மேட்ச் விட்டு முடிச்சிட்டு ஒரு வைப். என்ன ரிவ்யூ கொடுத்தீங்க? அந்த கத்திட்டு வந்தல RCB ஃபேன் கிட்ட தோனியை பத்தி, தோனி நம்மளுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு கத்திட்டு வந்தேன். அதாவது கோலியையும் தோனியையும் கம்பேர் பண்ணீங்க. கோலி தோனியும் கம்பேர் ரிவ்யூ கொடுக்கும்போது CSKவையும் RCBயும் கம்பேர் பண்ணி, கம்பேர் RCBயும் இது கம்பேர் பண்ணி நான் பேசிட்டு இருந்தேன். பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலை பத்தி நான் ஃபுல்லா ஃபீலிங்கா, அது என்னன்னா RCBயும் CSKவையும் கம்பேர் பண்ணி தான் நீங்க பேசுனீங்க. அப்ப ஜாலியா இருந்துச்சா? எனக்கு கம்பேர் பண்ணும்போது ஜாலியா இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து தோனியை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம CSK வின் பண்ணிருச்சு, RCB இது பண்ணும்போது கெத்தா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சுல? அது ஆக்சுவலி ஜாலியா இருந்துச்சு. அது எல்லா CSK ஃபேனுக்கும் ஜாலியா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது. அப்போ உங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சா? உங்களையும் அந்த பையனை ஹர்ட்? ஆக்சுவலி அது கம்பேர் பண்றதே கரெக்ட் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப நீங்க பண்ணது கரெக்டா? ஏங்க இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் எப்படி கேட்கறதுக்கு பதில் எடுத்துட்டு வருவேன்? என்னன்னா RCB CSKயோ கம்பேர் பண்ணி பேசுனீங்க, CSK ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம கெத்தா இருந்துச்சு. அந்த டைம்ல நிறைய பேர் ஸ்டோரி எல்லாம் போட்டாங்க. ஸ்டோரி போட்டாங்க. ஆமா. அப்போ வந்து உங்களோட வைப் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. நீங்க பேசுனது எல்லாமே ஸ்டோரி எல்லாம் போட்டாங்க, நீங்களும் பாத்துருப்பீங்க. பாத்துருக்கேன். அப்போ CSK ஃபேன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சுல? எனக்கு அப்போ வந்து எப்படின்னா ஓகே நம்மள வந்து சப்போர்ட் பண்றாங்க, சில பேர் ஒரு சைடு சப்போர்ட் வருது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் சப்போர்ட் வருது. கம்பேர் ஜாலியா இருக்கும்போது அப்ப இப்போ இந்த கம்பேர் ஏன் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது? இந்த பையனையும் உங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒரு பேசுற ஸ்டைல் இருக்கும். கரெக்டா? இப்போ ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி பொறுமையா நிதானமா நின்று எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவான், இன்னொருத்த வந்துட்டு ஒரு வைபோட கத்திட்டு போவான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பேச எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால தான் நான் கம்பேர் பண்ண வேணாம்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. நான் அந்த ரீசன் ஸ்டேட் பண்ணேன். நீங்க அதுக்குள்ள CSK RCB எடுத்துட்டு இல்ல நான் ஓகே அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பேசும்போது ஒரு ஜாலியா இருக்குன்றப்போ இவங்க நீங்க பேசுறதையும் அந்த பையனையும் பேசுறதையும் கம்பேர் பண்றாங்க. எப்படின்னா என்ன மாதிரி கம்பேர் பண்றாங்க? என்ன மாதிரி கம்பேர் பண்றாங்கன்னா அந்த பையன் வந்து கிரிக்கெட் நாலேஜ் வச்சு பேசுறான். கிரிக்கெட் நாலேஜ் இந்த தற்குறின்றாங்க என்ன பார்த்து. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த பையன் வந்து கிரிக்கெட் நாலேஜ், அதாவது IPL-க்காக பேசல, இந்தியன் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எப்படி பிளே பண்றாங்க IPL மொத்தமா எடுத்துட்டு வர. ஐபிஎல் நான் எடுக்கல, கிரிக்கெட்னா என்னன்னு சொல்லி எடுத்துட்டு வரோம். ஆமா. நீங்க இந்த பக்கம் என்ன எடுத்துட்டு வரீங்கன்னா ஐபிஎல் எடுத்துட்டு வரல, CSK. ஆமா, வெறும் CSK, வெறும் தோனி அப்படின்னு வச்சுக்கோங்க. CSK கூட கிடையாது, தோனிக்காக மட்டும் பேசுறீங்க. ஆமா. சோ அப்ப அந்த பையனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ வித்தியாசம் இருக்கு, நிறையவே இருக்கு. பட் ஆனா கம்பேர் பண்ணும்போது லைக் எப்படின்னா ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவ் ஷேடோட தான் கம்பேர் பண்றோம். சோ ஒரு கிரிக்கெட் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரவுண்ட்ல. ஆமா, கிரிக்கெட் பார்க்க போறீங்க. எவ்வளவு, ஒரு 60,000 பேர் இருப்பாங்களா? 40,000 பேர் இருப்பாங்க. சோ தோனிக்காக எத்தனை பேர் பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட் மெஜாரிட்டி. இல்ல நீங்க தோனிக்காக பார்க்க வரீங்க எல்லாருமே தோனிக்காக பார்க்க மாட்டாங்க. கிரிக்கெட் லவ்வர்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் சில பேர். டாடா IPL 2024 அவருக்காக தான் நடக்குது. அப்படி நீங்க சொல்ல முடியாது. டாடா IPL 2024 வந்து தோனிக்காக நடக்கல. இட்ஸ் நாட் ஃபார் தோனி. எவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க, ஜியோ சினிமால இருந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோல இருந்து எல்லாரும் அததான் ஒத்துக்கறாங்க. அதாவது எப்படின்னா தோனிக்காக IPL நடந்துருக்கு. IPLன்றது ஒரு ரெவென்யூ பேஸ்டான ஒரு மார்க்கெட்டிங்காக நடக்கப்படுறது. சரியா? இது வந்து தோனிக்காக நடத்துறது அப்படிங்கிறது கிடையாது. எல்லா டீம்லயுமே ஒவ்வொரு கேப்டன் இருக்காங்க, எல்லா டீம்லயும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ நீங்க பேசுற விதம் எப்படி இருக்கும்னா, ருத்ராஜ், இப்ப நான் ரீசெண்டா நீங்க பண்ண இதுல சொல்றேன், ருத்ராஜ் வந்து 98ல அவுட் ஆகுறாரு. அந்த இடத்துல நீங்க சியர் பண்ணி கொண்டாடுறீங்க, ஏன்னா அடுத்ததா தோனி உள்ள வர போறாருன்னு சொல்லிட்டு.
ஸோ சேம் பிளேயர் சிஎஸ்கே இருக்க ஒரு பிளேயர் 98ல அவுட் ஆகுறான்ற ஒரு வருத்தம் இல்லை உங்களுக்கு. அடுத்து தோனி வரப்போறான்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா நீங்க இப்ப சென்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போறீங்களா, தோனிக்கு சப்போர்ட் பண்ணி போறீங்களா? இந்த விஷயம் தான் இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சரி, இப்போ நிறைய பேர் நாடு விட்டு நாடுலாம் சேப்பாக்கு வந்து தோனிக்காக மேட்ச் பார்க்க வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னன்னா பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்காங்க. என் சென்னை மக்கள்லேயே பாதி பேர் பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்காங்க. ஒரிஜினல் ட்ரெஸ்க்கு யாருக்கும் டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே 10,000 15,000 கொடுத்து தான் தோனிக்காக வராங்க. ஸோ தோனிக்காக வராங்க. ஆப்வியஸ்லி நான் அதான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன், தோனி ஒரு 50 அடிக்கிறாரு, ஒரு மேட்ச்ல ஒரு 50 அடிக்கிறாரு. ஆமா, நான் இதுக்கப்புறம் மேபி நடக்க போற மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச்ல சொல்றேன், தோனி ஒரு 50 அடிக்கிறாரு, அடிப்பாரு, அடிக்கிறாரு. அந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோத்து போயிடுச்சு மேபி. ஓகே, அந்த வான்கடை ஒரு 3 6, அப்புறம் அந்த லக்னோ மேட்ச்ல ஒரு 6 அடிச்சு நம்ம தோத்து போனோம். அந்த மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்றீங்களா இல்ல ஃபீல் பண்ணுவீங்களா? சிஎஸ்கே தோத்து அவரை மாதிரி ஒரு அந்த ஏஜ்ல அந்த ஒரு மனுஷன் வந்து இறங்கி வரதே பெரிய விஷயம். எந்த ஏஜ்ல ப்ரோ? 42 வயசு ஆகுதுங்க. ஓகே, அவரோட ஏஜ்ல அவர் கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள வரதே. உங்களுக்கு ஆண்டர்சன் தெரியுமா ப்ரோ? ஆண்டர்சன் தெரியும், இங்கிலாந்து பவுலர். எத்தனை வேர்ல்ட் 40 தான இருக்கு. எத்தனை வேர்ல்ட் கப் விளையாண்டிருக்காரு தெரியுமா? தெரியும். எத்தனை T20 வேர்ல்ட் கப் விளையாண்டிருக்காரு? நிறைய விளையாண்டிருக்காரு. ரோஹித் சர்மா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னங்க இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா தெரியல? ரோஹித் சர்மா இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் கேப்டன் இருக்காருல்ல, அவர் எத்தனை வேர்ல்ட் கப் விளையாண்டிருக்காரு தெரியுமா? T20 வேர்ல்ட் கப். T20 வேர்ல்ட் கப் நிறைய விளையாண்டிருக்காரு. எத்தனை தெரியுமா? எத்தனை ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் எந்த வருஷம் தெரியுமா? 2011ல செலக்ட் ஆயிருக்கணும், செலக்ட் ஆகல. T20 வேர்ல்ட் கப். T20 வேர்ல்ட் கப் தெரியாது. 2007ல தான் ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே 2007 வேர்ல்ட் கப் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? வேர்ல்ட் கப் என்ன வேர்ல்ட் கப்? நார்மல் வேர்ல்ட் கப். T20 வேர்ல்ட் கப் 2007. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அவர் டீம்ல இருக்காரு, விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ ஸ்டில். ஆமா. சோ நீங்க சொல்றது எப்படின்னா தோனி பண்றது மட்டும்தான் வந்து இதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா தோனியை விட உள்ள விளையாடுறதுக்கு ஆட்கள் அதிகமா இருக்காங்க. தோனி ஏஜை விட அதிகமான ஆட்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க. அஃப்ரிடி நீங்க சொல்லலாம். அஃப்ரிடி ஏஜ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஏஜ் விளையாண்டுட்டு இருக்காரு. மலிங்கா அதே ஏஜ்ல விளையாண்டுட்டு போனாரு. நான் வந்து தோனி வந்து குறைச்சு சொல்லவே கிடையாது. இந்த இடத்துல வந்து தோனி வந்து ஒழுங்கா விளையாடல இல்ல தோனி பிளே பண்ணலன்ற வாக்கு வந்தோம். நான் மட்டும் இல்ல, யாருமே எடுத்து வைக்கவே கிடையாது. தோனி ஒரு பிளேயர்னா ருத்ராஜ் ஒரு பிளேயர் தான், ரோஹித் சர்மா ஒரு பிளேயர் தான், விராட் கோலி ஒரு பிளேயர் தான், இப்போ புதுசா வந்திருக்க சசாந்த் சிங் முதற்கொண்டு ஒரு பிளேயர் தான். எல்லாருமே ஒரு பிளேயர் தான். நீங்க தோனிக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை தான் எல்லாருக்குமே கொடுக்கணும். தோனி வந்துட்டு ஒரு பார்ட் ஐபிஎல்ல ஒரு பிளேயர் தான். தோனி வந்து ஐபிஎல் நடத்தல, தோனி ஒரு பிளேயர். சரியா? அதே மாதிரி விராட் கோலி ஒரு பிளேயர் தான், ரோஹித் சர்மா ஒரு பிளேயர் தான். நீங்க ரோஹித் சர்மா வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டா அதை வந்து கொண்டாடுறீங்க, விராட் கோலி அவுட் ஆயிட்டு ஆர்சிபி அவுட் ஆயிட்டா வந்து கொண்டாடுறீங்க. நாளைக்கு அதே டீமை தான் நம்ம வந்து இந்தியாக்காக விளையாட போறாங்க. சரி, அந்த டைம்ல நீங்க தோனிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏங்க ஆப்வியஸ்லி நம்ம இந்தியாவுக்குனா நம்ம மொத்தமா சேர் பண்ண போறோம். பட் ஆனா ஐபிஎல் இது அவரோட லாஸ்ட். கரெக்டா? இதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியாது. இல்ல ப்ரோ, அவர் மாதிரி ஆக்சுவலா விராட் கோலி மாதிரி இன்னொரு ஆள் யாராவது சொல்லுங்க ஒரு பேரு. நடக்காது. அதுவும் ரோஹித் சர்மாக்கு வர ஆப்போசிட். ரோஹித் சர்மா அடுத்த 264க்கு நிகரா ஒருத்தர் அடிச்சிருக்காருன்னா ஒரு ஆள் பேர் சொல்லுங்க. இல்ல, யாரும் அடிக்கல. பும்ரா மாதிரியான பவுலிங் ஸ்டைல்ல ஒரு ஆள் இல்ல, யாருமே இல்ல. புவனேஸ்வர் மாதிரி ஸ்விங் போற ஒரு ஆள் சொல்லுங்க. இல்ல. சோ நம்ம தோனிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை தான் எல்லாரும் கொடுக்கணும் தான். நீங்க இந்த மாதிரி பேசுறீங்கல்ல, பேசுறதுக்கு வீட்ல இருந்து என்ன சொல்றாங்க? வீட்டு சைடுல ஃபேமிலி சைடுல ட்ரோல் பண்றதெல்லாம் பாத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுல இப்ப அக்ரெசிவா பேசுறது தப்பு, கரெக்டா அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல நான் அதை கேட்கல. நீங்க பேசுறீங்கல்ல, அதை ட்ரோல் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, நிறைய போட்டிருக்காங்க. அதை வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்னங்க இந்த மீமர்ஸ் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம், அவ்வளவுதான். எடுத்துட்டு வந்து போடுவாங்க, போட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு வேற ஒருத்தன் வருவான், நாளைக்கு அவனை தூக்கி போடுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து மீமர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ரியாலிட்டி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்துட்டு நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த ஆர்சிபி வீடியோ பற்றி நான் பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக இன்னொன்று நடந்துச்சு, சென்னையில் பஞ்சாப் மேட்ச் நடந்ததுல. ஸோ அன்னைக்கு ஒரு பிரதரும் ஒரு 4-5 பிரதர்ஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து நம்மளோட சண்டை இழுத்தாங்க. ஒரு ஒயிட் ஷர்ட் ஒருத்தர் போட்டு வந்தார்ல, அவர் தானே பேசுறீங்க, ஐகானிக் ஷர்ட் போட்டு ஒருத்தர் வந்தாரு. ஸோ அந்த பிரதர் வந்துட்டு அவரு ஒரு 4-5 பேர் வந்தாங்க. நான் சோலோவான்னு வந்துட்டு அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இதில் என்னன்னா நிறைய மீமர்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, இவன் சரியான தற்கொலை, மெச்சூரிட்டினா மிக்சர் நினச்சிட்டு இருக்கான், எந்த கடையில் கிடைக்கும் கேட்குறான். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த பிரணவ் எக்ஸ்னு ஒருத்தர் அவர் போட்டிருந்தார் ஒரு வீடியோ. அவரு ஓகே வீடியோ போடு, நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் வீடியோ புரிஞ்சுட்டு வந்து நீ வீடியோ போடு. இன்னொருத்தனை ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட 5 விரல் நீ கரெக்டா இருக்கேன்னு முதல்ல செக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் இன்னொருத்தனை இன்சல்ட் பண்ண. அதே மாதிரி தான் கமெண்ட்லயும் ஒருத்தனை அசிங்கமா திட்டும் போது அவன் கரெக்டா இருக்கானு இமேஜின் பண்ணிக்கணும். கரெக்டா? வீட்டுல இருக்கவங்க சரி, சுத்தி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் என்ன ரியாக்ட் பண்றாங்க? அவங்க எல்லாம் என் மீம்ஸ் எல்லாம் எடுத்து சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு வேற எதுவும் இல்லை, என் வாட்ஸ்அப்ல ஆகட்டும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து போன இன்டர்வியூல என்ன சொன்னேன்னா, இது சோஷியல் மீடியா, இது இக்னோர் பண்ணிட்டு நான் போவேன்ட்டு. பட் ஓரளவுக்கு தான் ஒருத்தனால இக்னோர் பண்ண முடியும். ஒரு அளவு தாண்டி போயிடுச்சுன்னா அதை கன்ஃபார்ம் தடுக்க முடியாது.
அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட கம்பேர் பண்ணிட்டு டே இவனை பார்த்து கத்துக்கூடா இவன்ட்ட டேலண்ட் இருக்குடா அப்படின்ட்டு. புரியுதுங்களா? என்னோட வீடியோ டாப் லெஃப்ட்ல வச்சுட்டு இந்த பையன் பேசுறதை காமிச்சிட்டு இவனை பார்த்து கத்துக்கூடா, இவன்ட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்கு, தற்குறி மாதிரி பேசாதரா மைக்ல வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க எல்லாருமே இப்போ ஒரே மாதிரி பேச எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அந்த பையன் பேசுற மாதிரி தான் நான் வந்து பேசணுமா? அப்படிலாம் இல்ல. ஸோ எல்லாரும் ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் ஒரே டேலண்ட் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. 5 பேர் லைக் 5 விரல் இருக்குன்னா கையில 5 விரல் ஒரே சைஸ்ல இருக்கா? இல்ல. கரெக்டா சொன்னா. ஸோ அதே மாதிரி தாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளை கம்பேர் பண்றாங்க, அப்படிதான் கம்பேர் பண்றாங்க. டே மென்டல், நீ அவனை பார்த்து கத்துக்கோன்ட்டு ஓப்பனா நான் சொல்றேன். நான் அப்படிதான் சொன்னாங்க. பிளஸ் நிறைய அசிங்கமா திட்டிருக்காங்க, இவனை பார்த்து கத்துக்கோடா, நீ எல்லாம் ஏன்டா தற்குறி மாதிரி பேசுறேன்ட்டு. ஸோ எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என் கூட இருக்க நிறைய அண்ணா வந்து சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இதை நீ வந்து பொறுத்து போகணும்னு சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு தான் பொறுத்து போக முடியும். இதுக்கு மேலே இப்போ உடனே கமெண்ட்ல போடுவாங்க இவனை பார்த்து வைத்தறிச்சல்றா அப்படின்ட்டு, நம்ம அவனை பாராட்டுறோம் இவனை பாராட்டல அப்படின்னு கமெண்ட்ல போட்டுருவாங்க. நான் அப்படிலாம் இல்லை, எனக்கு அந்த பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பேசுற விதத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து ஒரு சிஎஸ்கே மேட்ச் வரப்போகுது, ராஜஸ்தான் கூட வரப்போகுது. அடுத்து 3 மேட்ச் இருக்கு சிஎஸ்கேக்கு. அடுத்து இன்னும் அவையில 2 இருக்கு, ஹோம்ல 1 இருக்கு, இன்னும் 3 மேட்ச் இருக்கு, இன்னும் சென்னையில ஒரு மேட்ச் இருக்கு. இன்கேஸ் அதுல சென்னை ஜெயிச்சுச்சுன்னா அந்த இடத்துல போய் நீங்க என்ன பேசுவீங்க? சேம் இதே மாதிரி. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன தேவைன்னா நான் வந்து தோனியை பத்தி மட்டும் பேசுறேன். சரி, ஓகே. நான் நிறைய 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 விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன், ஒன்லி தோனின்னு இல்லை. நீங்க என்னோட பழைய வீடியோ எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்கலாம். டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நான் பேசியிருக்கேன். டிக்கெட் குரியருக்கு நான் பார்த்தேன், நீங்க வந்து உதயநாட்ட சொன்னது. ஆமா, ஃப்ரீயா கொடுங்க. ஆமா, போன வருஷம் இங்க மும்பைல சேப்பாக்குளம் சிஎஸ்கே மேட்ச் நடந்தது. அன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது, எவ்வளவு அட்ராசிட்டி நடந்தது. ஸோ அவங்கள மாதிரி கஷ்டப்படுற வசதி இல்லாதவங்களுக்கு நம்ம டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சொன்னேன். வேர்ல்ட் கப்ல உதயனா வந்து ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு போனாரு. ஸோ அந்த மாதிரி இந்த ஐபிஎலுக்கு நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் கேட்டிருந்தேன். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். பிளஸ் நிறைய பிளேயர்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். இவனுங்க வந்துட்டு நான் அந்த ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ என்னென்ன யார் பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க? ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா, எல்லாருமே நான் சொல்லியிருக்கேன். பத்திரானால இருந்து அவர் போட்ட அந்த ஸ்விங்ல இருந்து அவர் போட்ட யார்கர் டெலிவரியில இருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே கிளீனா சொல்லியிருக்கேன். இவனுங்க வந்துட்டு நான் ட்ரெண்டிங்கான வீடியோல மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு இவன் தோனியை பத்தி பேசுற ஒரு தற்குறிடா அப்படின்னு இமேஜின் பண்ணி என்ன சண்டை போறதுக்குனே வந்துட்டாங்க. போன என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன், இது இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இவனுக்கு வந்து ஃபேக் அக்கௌண்ட்ல இருந்து பண்ணுவாங்கன்ட்டு. முடிஞ்சா நீ நேரில் வந்து சொல்லிட்டு அதுக்குன்னே பஞ்சாப் மேட்ச் டிக்கெட் போட்டு நம்மளை பார்த்த உடனே ப்ரோ நீ தானே ப்ரோ அது நில்லு ப்ரோ நியூஸ் சேனல்ல கூப்பிடுறேன் ப்ரோ ப்ரோ சண்டை போடலான்னு இழுத்து கூப்பிட்டாரு ஆஃப் கேமரால. ப்ரோ இல்லை ப்ரோ நான் வரல ப்ரோ நான் கிளம்பணும்னு நான் சொல்லிட்டு போனேன். பட் ஆனாலும் என்னை இழுத்து வச்சு கூப்பிட்டாங்க அந்த 4 பேர் 5 பேரும். வேற எதுவும் இல்லை, அதுதான் நடந்தது. நான் அந்த போன இன்டர்வியூல சொன்னதுதான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை ஐபிஎல் மேட்ச் நீங்க போய் நேர்ல பாத்துருக்கீங்க? நேர்ல 2023 ல ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன். 2023 ல இருந்து சிஎஸ்கே மேட்சஸ் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கீங்க லைவ்ல? அதான் சேப்பாக்குள்ள போய் சிஎஸ்கே மேட்சஸ் ஃபுல்லா. அது போக வெளியூர்ல தான் போய் பாத்துருக்கீங்களா? அஹமதாபாத் ஃபைனல் போனேன். ஃபைனல்ஸ் மட்டும் போயிருக்கீங்க? 2023 ஃபைனல்ஸ் போனேன். டிக்கெட்ஸ்ல எப்படி எடுப்பீங்க? ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க, எல்லாருமே எல்லாத்துலயும் கேக்குறீங்க டிக்கெட்ஸ் எப்படி எடுக்கீங்க. அஹமதாபாத் ஃபைனல் ஆன்லைன்ல தான் எடுத்தேன். அது எப்போ ஓப்பன் ஆகும் கரெக்டா அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க, கரெக்டா அப்படியே எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு அப்புறம் அங்கே போய் பார்த்தேன். அன்எக்ஸ்பெக்டடா சிஎஸ்கே டக்கோட்டுக்கு பின்னாடி சீட் எனக்கு. அந்த 4 ரூபா 5 ரூபா பின்னாடி கரெக்டாக டக்கோட் எங்கே இருக்கும் அங்கே, என்ட்ரிலாம் பிளேயர்ஸ் எங்கே இருக்கும் அங்கே. ஸோ அவே மேட்ச் அங்கே ஒன்று போயிருக்கேன், வேற தவிர எதுவும் போனதில்லை. சேப்பாக்கில் வந்துட்டு இப்போதைக்கு சேர்த்து 6, அப்புறம் 2023 ராஜஸ்தான் மேட்ச் குவாலிஃபயர் 1 போனேன். அவ்வளோதான் இங்கே நடந்தது. குவாலிஃபயர் 1ஓட மிச்சம்லாம் அஹமதாபாத்லாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 6 மேட்ச் நான் வந்திருக்கேன். அதான் டிக்கெட்ஸ்லாம் ஆன்லைன் எடுத்துருவீங்க? எல்லாமே ஆன்லைன் எடுத்துருவேன். பட் ஆனால் ஆர்சிபி மேட்ச்க்கும் பஞ்சாப் மேட்ச்க்கு மட்டும் இந்த வருஷம் நடந்து பிளாக்ல வாங்கினேன். பிளாக்ல வாங்க எவ்வளவு டிக்கெட் ரேட் போயிட்டு? ஆர்சிபி மேட்ச்சுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல அவங்க 15-16 சொன்னாங்க. அது வந்துட்டு நாள் போக போக 10க்கு வந்துருச்சு. அந்த மாதிரி தான் போகுது. ஏன்னா ஆர்சிபி வந்துட்டு ஓப்பனிங் என்ன ரீசன் சொன்னாங்க தெரியுமா? 10,000 ஒரு டிக்கெட். என்ன ரீசன் தெரியுமா சொன்னாங்க? ஏஆர்ஆர் வராருப்பா, டைகர் ஷெராஃப் வராருப்பா, வேணும்னா வாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு. அதுதான் ரீசன் சொன்னாங்க. ஃப்ராங்கா சொல்றேன், ஃபோன் பண்ணப்ப எனக்கு அதான் ரீசன் சொன்னாங்க. என்னப்பா ஏஆர்ஆர் ரஹ்மான் வராரு, நீ எப்படிப்பா நீ கம்மி ரேட்டு கொடுக்க சொல்ற அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அவரு. நான் இப்போ யோசிச்சேன், வேங்கணுமா 16,000லாம் வேணாமா, கொஞ்சம் கம்மியாகட்டுமா அப்படின்னு நான் சொன்னேன். லிஸ்ட் பண்ண மாதிரியே கம்மியாச்சு, 9,000 கிட்ட வந்தது. எப்பயுமே அம்மா தான் போவீங்களா மேட்ச்? இல்ல நீங்க அம்மா வருவாங்க. அம்மாவும் நீங்க தான் போவீங்களா எல்லா மேட்சுக்குமே? வா. ஆமா. ஓ ஓகே ஓகே. அவங்க கிட்ட பாஸ் இருக்கு, சோ அவங்க போய்டுவாங்க. சோ நான் எனக்கு வந்து அவங்க கிட்ட பாஸ் இருக்கு. என்ன பண்றாங்க அம்மா? அம்மா வந்துட்டு குருநானக் காலேஜ்ல ப்ரொஃபசர். ஓ, இந்த குருநானக் காலேஜ்லயா? ஆமா. ஓகே ஓகே. சோ அங்க ப்ரொஃபசர் அவங்க. சோ அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. சோ மிச்சபடி பாஸ் வந்துரும் அப்போ. இந்த வருஷத்துக்கு பாஸ் கிடைச்சது. எல்லா வருஷம்லாம் கிடைக்காது. இந்த வருஷம் அவங்க ட்ரை பண்ணனால அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அவங்க எல்லா மேட்ச்க்கும் வந்துருவாங்க. ஸோ அப்படியே எனக்கும் ஒரே ஒரு டிக்கெட் தான் கிடைக்கணும். ஸோ ஆன்லைனில் எப்படியா ட்ரை பண்ணி நான் எடுத்துருவேன். பட் மிச்சம் எல்லா மேட்ச் நான் ஹானஸ்ட் ஆன்லைனில் தான் எடுத்தேன். இந்த 2 மேட்ச் நான் பிளாக்ல வாங்க. இது வரைக்கும் ஐபிஎல் பார்க்குறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க ப்ரோ? எனக்கு தெரியல கணக்கெல்லாம். எனக்கு கணக்கு சத்தியமாக தெரியல. இது சத்தியமாக ஒரு
கணக்கு இருக்கும் தெரியல ப்ரோ, கணக்குலாம் தெரியல. அப்ராக்சிமேட்டா போயிரும்ல. அப்ப இது என்ன இங்க இருந்து நீங்க குஜராத் வரைக்கும் போய் மேட்ச் பாத்துருக்கீங்க? ஆமா, அது வந்துட்டு அந்த வருஷம் லாஸ்ட் நடந்துச்சு. அது ஏன்னா ஒரு நாள் நீங்க ஸ்டே பண்ணிருப்பீங்கல. ஆமா, மழையில ஒரு நாள் வெயிட் பண்ணோம், மழையில நனைஞ்சு. தமிழ் ஃபேன்ஸ் தான் ஆக்சுவலி மழையில இருந்தவன் ஃப்ரண்ட்ல எல்லாருமே அந்த லோவர்ல இருந்தனால எங்களுக்கு கவர் எதுவுமே கிடையாது, எல்லாமே மழை எங்க மேல பட்டுரும். 28th மே கப் அடிப்பாங்கன்னு நினைச்சு நம்ம போனோம், ஃபுல் மழை. அங்க ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னாருன்னா, இந்த இடத்துல மழையே பெய்யாது மேம், கம்மியா தான் பெய்யும். ஆனா அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா மழை பயங்கரமா பெஞ்சுது. ஸோ ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணோம், ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹெல்த்துக்கு என்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஐபிஎல் கப் அடிக்கணும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருந்தோம். அண்ட் அடுத்த நாள் அவங்க டிக்கெட்ஸ் வந்துட்டு உங்க கையில ஹேண்ட் டிக்கெட் சேஃபா இருந்ததுன்னா நீங்க அடுத்த நாள் என்ட்ரி பண்ணிக்கலாம், வெட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் டக்குன்னு போட்டாங்க. ஸோ என்னோட ஃப்ளைட்டை நான் கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டேன் எங்கள் அம்மாட்ட. ஸோ அன்னைக்கு கேன்சல் பண்ணப்போ ஒரு 6000 rupees கிட்ட டிடக்ஷன் வந்தது. ஸோ அந்த ஃபீஸை பே பண்ணிட்டு தான் நான் கேன்சல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதுக்கு அடுத்த நாளுக்கு நான் புக் பண்ணேன். ஸோ அப்புறம் பார்த்துட்டு தான் போனேன், ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, நம்ம பார்க்காம போகக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்தப்போ கூட்டம் ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்பர்லாம் பயங்கர காலியாக இருந்தது நரேந்திர மோடி ஸ்டேடியம் பார்க்கும்போது. எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்தது, நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த ஐபிஎல் கப் யார் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐபிஎல் கப்பு சிஎஸ்கேன்னு தான் என்னோட ஹோப்பில் இருக்குது. பட் எல்லா டீம்ஸும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராஜஸ்தான், ஹைதராபாத் 2 பேரும் வராங்க. ஸோ தெரியல, ஹைதராபாத் நம்ம டிஃபெக்ட் பண்ணலான்னு இருக்கு, டிஃபீட் பண்ணலாம். கேகேஆர் இருக்காங்க, எல்எஸ்ஜி இருக்காங்க, யார் வர போறாங்க கன்ஃபார்மா தெரியல. பட் ராஜஸ்தான் இஸ் குவாலிஃபை. நீங்க போய் மேட்ச் பாக்குறீங்க, கிரிக்கெட் லவ் பண்றீங்க, கிரிக்கெட்டை பத்தின அது நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. கிரிக்கெட் ஃபேனா இருங்க, தோனி ஃபேனா இருக்கிறதுல தப்பே கிடையாது. அஸ் சேம் சைட் கிரிக்கெட் ஃபேனா பாருங்க ஒரு மேட்சை. தோனி ஃபேன்ன்றது வந்து ஒரு மேட்சோட போயிடும். மற்ற பிளேயர்ஸை வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அப்ரிஷியேட் பண்றீங்கன்றத பாருங்க. ஏன்னா 11 பேருமே விளையாடுறாங்க, தோனியை விட அதிகமா விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் எப்படி பார்த்தா நீங்க சொல்றது எப்படி, ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து 19th ஓவர் வரைக்கும் பேட்டிங் பண்றான், அடுத்த மேட்ச் அடுத்த இதே வந்து அவன் கேப்டன் பண்றான். 0.1 பால்ல விளையாடுறான், 19.1 பால் அவுட் ஆகுறான் ருத்ராஜ், முடிச்சுட்டு வந்து திருப்பி கேப்டன் பண்றான். சரி, சோ அப்ப அந்த பிளேயருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. கொடுக்கணும் தான், நானும் கொடுக்கலன்னு சொல்லவே. அந்த பிளேயருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கணுமோ we should appreciate and send. அந்த மாதிரி பண்ணனும்ல. நல்லா பண்ண நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம், அந்த அப்ரிசியேஷன் கொடுக்கிற மாதிரி சென்ட் பண்ணனும். ஓகேவா? ஆனா தோனிக்கு ஃபைனல் மேட்ச் அது எல்லாரும் தான் கத்துறாங்க, ஆல் தி 38000 போறாரு. அதனால ருத்ராஜ் 98 அடிச்சு அவுட் ஆனா பரவாயில்ல, சிஎஸ்கே தோத்தா பரவாயில்ல, எங்களுக்கு தோனி 2 6 அடிச்சா போதும், 3 6 அடிச்சா போதும், எங்களுக்கு அதுவே ஹோப்ஃபுல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு டைப் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன். இட்ஸ் நாட் a CSK fan, it's not a cricket fan, as you say it's correct. அது வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க, நாட் ஒன்லி a சின்ன மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அவங்க தான் வராங்க. அவரோட 6 பார்க்கணும், தோத்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த வயசுல ஆடுறத அவரை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த இதுல என்னன்னு மாட்டிட்டேன், அதுக்கு இஷ்டத்துக்கு கழுவி ஊத்துறீங்க, இஷ்டத்துக்கு ஏதோ நீங்க ஃபுல் டைம் 100% நீங்க கரெக்ட் மாதிரி நீங்க என்ன அப்படியே கழுவி ஊத்துறீங்க. ஏதோ நான் மட்டும் தான் தப்பு பண்ணாத மாதிரி. 38,000 பேர்ல நான் ஒருத்தன் தான் தோனி சப்போர்ட் பண்ணேன், நான் ஒருத்தன் தான் தோனிக்காக பேசினேன், நான் ஒருத்தன் தான் மரியாதை எல்லாம் பேசினேன். சரி, நீங்க எல்லாருமே நீங்க மரியாதையை ட்ரீட் பண்றீங்களா? கரெக்டா நீங்க ட்ரீட் பண்றீங்க, எல்லாருமே மரியாதை ட்ரீட் பண்றீங்க, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா என்ன பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் நீ மரியாதை ட்ரீட் பண்ணு, இவனுக்கு மரியாதை தெரியாது, இந்த மாதிரி பூக்கங்களுக்கு எல்லாம் சொல்லி வளர்க்கணுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு மீம்ல. அவர் பேர் நான் ரிவீல் பண்ணணும்னு தெரியல, ஆல்ரெடி பாதி பேர் தெரிஞ்சிருக்காங்க, ஆல்ரெடி 30,000 லைக் வர போயிருக்கு, எவ்வளவு வியூஸ் எல்லாம் போயிருக்கு. சோ இது வந்துட்டு நீங்க என்ன பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க பாதி பேர். அதுதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, அந்த வார்த்தையெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க காதுல கேட்காத வார்த்தையெல்லாம் இருக்கும், அதுல அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது. ஒருத்தனுக்கு இவ்வளோ ஹேட்ரட் ஏன் வரணும்? அவன் வந்துட்டு விராட் கோலியை தப்பாவே சொல்லலை, நான் அதை 1000 தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், விராட் கோலி நான் தப்பா சொல்லலை. அதை இவனுங்களே புரிஞ்சுக்கிட்டு இவன் சரியான ஆள்டா, இவன் வந்து விராட் கோலி பேசலான்டா, நம்ம இவனை கழுவி ஊத்துறோம்டா, அதுக்குன்னே ஒரு கூட்டம் கிளம்பி வராங்க. அண்ட் அந்த கூட்டத்தில் என்ன செய்வான்னு சொல்றாங்க, ப்ரோ நீ தோனியை பத்தி பேசு ப்ரோ, பேசவானு சொல்லு, நான் அவரை பத்தி மட்டும் பேசாத ப்ரோ அப்படின்றாங்க. நான் எதுக்கு என்ன திருத்திக்கணும்? அதுல வேற கடைசியில சொல்லிட்டு போறான், இவனெல்லாம் பார்த்து ஏன் ப்ரோ நீங்க என்ன மென்டலா ப்ரோ, இவனெல்லாம் இந்த மென்டலெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ, அவனை போய் இன்டர்வியூ எடுன்ட்டு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமாக தாங்க பேசுவான், சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவன் பேசுற மாதிரி தான் இவனும் பேசணும்லாம் இல்லை, கரெக்டா? இப்போ உங்களை மாதிரியே இன்னொருத்தர் வந்தாருன்னா உங்களை மாதிரி தான் அவர் பேசுவார் என்ன? இப்போ சரி, இங்கே பக்கத்தில் இருக்க கேமராமேன்ஸ் உங்களை மாதிரியே பேசுவாங்களா? உங்களை மாதிரி விஜய் பண்ணுவாங்களா? அவங்க வேற மாதிரி தானே அவங்களோட ஸ்டைல் இருக்கும். சரி, நான் வேற எக்ஸாம்பிள் கூட தரேன். இந்த சைட்லேயே நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கீங்களா, வேற சைடில் நான் எக்ஸாம்பிள் வேணா தரேன். மியூசிக் எடுத்துக்கோங்க, மியூசிக் கம்போசர்ஸ் எடுத்துக்கோங்க. யுவன் சார், ஏஆர்ஆர் சார் 2 பேரும் வேற ஸ்டைல் தானே அவங்க பேசுறது. இப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு ஐடியா சொல்கிறேன், கரெக்டா? அவரோட ஸ்டைலில் அவர் மியூசிக் பண்ணுறாரு, மாஸ் ஆயிட்டாரு. ஏஆர்ஆர் சார் அவர் சைடில் அதே மாதிரி தான் இளையராஜா, அவர் வேற சைடு, அவரோடது யூனிக். ஸோ அதனால தானே. ஸோ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை பார்த்து கற்றுக்கூடா, இவனை மாதிரி பேசுகிறா, நான் என்கரேஜ் பண்ணுறேன்ட்டு.
நீ என்னை என்கரேஜ் பண்ணாடி இப்போ எனக்கு நிறைய ஹேட்டர் ஆல்ரெடி வந்துச்சு. எனக்கும் இது வந்து இதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அளவு மீறி வரதுனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, கிரிக்கெட் நாலேஜ் இருக்கு, எல்லாமே பண்றீங்க, பிரச்சனை கிடையாது. யாரை பத்தியுமே கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். கிரிட்டிசைஸ் ஹெல்த்தி கிரிட்டிசைஸா இருந்தா அது நல்லது. அந்த கிரிட்டிசைஸ் கொஞ்சம் பேடா இருந்துச்சுன்னா அது நமக்கும் பேட் ஆகும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபேன் பேசஸ் ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயருக்கும். அந்த ஃபேன் பேசஸ்லாம் நம்ம ஹேட்டர்ஸா கிரியேட் பண்ணோம்னா அது நமக்கு தான் நாளைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்க இப்பதான் ஸ்கூல் முடிக்கணும், அடுத்து காலேஜ் போகணும், நிறைய வேலைக்கு போகணும், வெளியே போய் நிறைய பேரை மீட் பண்ணணும். சோ நீங்க இந்த மாதிரி பேசுறதுன்றது உங்களோட ஃபியூச்சர்ல மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். 2 மாசம் ஐபிஎல் அது முடிஞ்சிடும். அவ்வளவுதான். 2 மாசம் ஐபிஎல் முடிஞ்சிருமா? அந்த 2 மாசம் ஐபிஎலுக்கு நீங்க ஏன் இவ்வளவு ஹேட்டர்ஸ் சம்பாதிக்கணும்னு நான் கேக்குறேன். நான் ஹேட்டர்ஸ் நானா சம்பாதிச்சேன்? நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையில உடனே இவனுக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் சரியான அதேதான் ஒரு வார்த்தை தோனியை பத்தி சொன்னா அவனுக்கு கோவம் வருமா? கோவம் வராதா? அப்ப அவங்களுக்கு வரல தப்பு இல்ல. ஆனா வேற தப்பா சொல்ல இன்னொரு அடி சொல்லிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ. நல்லா பேசுறீங்க, நிறைய விஷயம் பேசுறீங்க, நிறைய போல்டா பேசுறீங்க. இதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நிறைய லேர்ன் பண்ணிட்டு அப்போ அதே மாதிரி மீமர்ஸ்க்கு ஒரு ரியாலிட்டி நீங்க தெரிஞ்சுட்டு வந்து சண்டை மீமர்ஸ்க்கு என்ன சொல்லணுமோ நீங்க சொல்லிட்டு அதுதான் மீமர்ஸ் நீங்க வந்து ரியாலிட்டியை தெரிஞ்சுட்டு வந்து என்ன கலையுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடந்தது, அந்த பையன் என்ன பேசினா அதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு நீங்க மீம் போடுங்க. நான் தப்பா பேசின மட்டும் கிராப் பண்ணி இவன் கோவப்படுறான்டா கலாய்கிறான்டா அப்படின்னு இந்த விஜய் சேதுபதி படத்துல ஒரு மீம் போருமே அதெல்லாம் போட்டுதான் அவன் போட்டிருக்கான். அதெல்லாம் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுட்டு வந்து போடுங்க, அவ்வளவுதான். இந்த ப்ரோ கூட சூப்பரா பேசினாரு, மாஸ் பண்ணிட்டாரு, ஒரு கரெக்டான பாயிண்ட் சொல்லிட்டாரு. அவர் ஒரு ரியல் கிரிக்கெட் ஃபேன் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. எனக்கு அதுக்கு எதிரில் பாயிண்ட் இல்லை, நான் சொல்லிட்டேன். நானே தான் இப்போ ஹேட்டர்ஸ் சம்பாதிச்சேன்னு நீங்க சொல்றீங்க, ஓகே. ஆனா வந்துட்டு மீமர்ஸ் நீங்க ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு வந்து மீம் போடுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. Taste the Daily.